அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். தற்பொழுது டிஎன்எஸ்சிடி அட்டெண்டன்ஸ் செயலியில் புதிய அப்டேட்டினை வெளியிட்டுள்ளார்கள். இந்த அப்டேட்டில் பக் ஃபிக்ஸ் செய்யப்பட்டு பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் அட்டெண்டன்ஸ் பதிவிடும் பொழுது ஏதாவது பிரச்சனை சந்தித்து வந்திருந்தால் அந்த பிரச்சனை சரி செய்யப்பட்டு தற்பொழுது மிக எளிமையாக உங்களது வகுப்பு மாணவர்கள் அதே போல் தலைமை ஆசிரியர்கள் தங்களது பள்ளியின் லாகின் ஐடியை பயன்படுத்தி மிக எளிமையாக அட்டெண்டன்ஸ் பதிவிட்டு கொள்ளலாம். நீங்கள் அட்டெண்டன்ஸ் ஆப்பினை அப்டேட் செய்வதற்கு உங்களது மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு டிஎன்எஸ்சிடி அட்டெண்டன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு டிஎன்எஸ்சிடி அட்டெண்டன்ஸ் ஆப் வந்திருக்கும். அந்த டெக்ஸ்ட்டு மேலே கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்டேட் பண்ண சொல்லி கேட்கும். அதற்கு கீழே வாட்ஸ் நியூ அப்படின்னு கொடுத்துட்டு பக் ஃபிக்ஸஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்டேட் அப்படிங்கிற பட்டன் மேலே கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு ஓப்பன் அப்படின்னு வந்திருக்கும். நீங்கள் டைரெக்டாகவும் ஓப்பன் பண்ணிக்கலாம், அல்லது ப்ளே ஸ்டோரை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் உங்களது மொபைலில் டிஎன்எஸ்சிடி அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிற ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணினதும் லாகின் அப்படின்னு வந்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கும். யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களது பள்ளியின் 11 டிஜிட் யூடிஎஸ் நம்பரை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கோங்க. வகுப்பாசிரியராக இருந்தால் தங்களுடைய 8 இலக்க எம்இசி ஐடியை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாகின் பண்ணினதும் உங்களது லாகின் பேஜ் வந்திருக்கும். சப்போஸ் உங்களது பள்ளிக்கு புதிதாக ஸ்டாஃபோ அல்லது மாணவர்களோ வந்திருந்தாங்கன்னா பாட்டமில் இருக்கக்கூடிய மோர் அப்படிங்கிற ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு கெட் டீச்சர் லிஸ்ட் அப்படிங்கிற ஹெட்டிங் மேலே கிளிக் பண்ணுங்கள். அதே போன்று மாணவர்கள் புதிதாக உங்களது பள்ளியில் வந்து சேர்ந்திருந்தால் மோர் அப்படிங்கிற ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு கெட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படிங்கிற டெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு சிங்க்ரனைஸ் ஆயிரும். இவ்வாறு சிங்க்ரனைஸ் செய்வதற்கு அன்றைய தினம் மாலை நீங்கள் இது போல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அட்டெண்டன்ஸ் ஆப்பை ஒரு முறை லாக் அவுட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். அடுத்த நாள் புதிதாக ஒரு ஸ்டாஃப் சேர்ந்திருந்தாலோ அல்லது ஒரு மாணவர் உங்களது பள்ளியில் வந்து சேர்ந்திருந்தாலோ அவர்களுடைய பெயர் உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் ஆப்பில் ஆட் ஆகிவிடும். இது போன்று ஒவ்வொரு முறையும் நமது பள்ளிக்கு புதிய மாணவர் வந்து சேர்ந்திருந்தாலோ அல்லது ஒரு மாணவர் நமது பள்ளியை விட்டு வெளியில் சென்றிருந்தாலோ நீங்கள் மோர் அப்படிங்கிற ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு கெட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு சிங்க்ரனைஸ் பண்ணிவிட்டு ஒரு முறை அட்டெண்டன்ஸ் ஆப்பை லாக் அவுட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிவிட்டு அடுத்த நாள் நீங்கள் அட்டெண்டன்ஸ் பதிவிடும் பொழுது நீங்கள் அனைத்து மாணவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் மிக எளிமையாக அட்டெண்டன்ஸ் பதிவிட்டு கொள்ளலாம். நன்றி.